Praise Lord. உங்க எல்லாருக்குமே கர்த்தருக்குள்ள என்ன சொல்றது, சோ ஹாப்பி உங்க எல்லாரும் இங்க பாக்குறதுல. எல்லாரும் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்க பைபிள் ஸ்டடிக்குன்னு டைம் ஒதுக்கி இங்க வந்ததுக்கு கர்த்தருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். தேவ நாமம் உங்க எல்லாருக்குள்ளயும் மகிமைப்படுவதாக. ஆமென் ஆமென். இப்பொழுது நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு ஒரு குட்டி ஆராதனை செய்துட்டு நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள நம்ம போலாம். யாரெல்லாம் இன்னைக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க? கர்த்தர் எப்படி எல்லாம் இன்னைக்கு நம்மளோட இடைப்பட போறாருன்றது நம்மளுக்கு தெரியுது. நம்ம வேதத்தை இன்னும் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம்ல. ஒரு வார்த்தையும் எதுக்காக இருக்கு, ஏசப்பா எதற்காக இந்த பூமிக்கு வந்ததுன்ற மாதிரி நிறைய காரியங்களுக்கு நமக்கு பதில் கொடுக்கும்படிக்கான ஒரு கூட்டமா இது இருக்க போகுது. ஆமென். சோ இந்த டைமை நம்ம கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏசப்பாக்குள்ள ஆவியானவர் இருந்தா மாத்திரமே நம்மளுக்கு வேதம் புரியும். ஏன்னா அவர் தான் இந்த வேதத்தோட எழுத்தாளர். He is the author of this Bible. அப்போ நம்ம இங்க யாருமே நம்மளோட என்ன சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியணும் நம்ம உட்கார வேணாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா உட்கார வேணாம். ஆவியானவரே நான் உங்களை சார்ந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம இருப்போம். இன்னைக்கு அம்மா மூலியமா கர்த்தர் நம்மளுக்கு என்னெல்லாம் கத்து கொடுக்க போறாரோ அதுக்கு நம்ம செவி கொடுக்கும்படிக்கு நம்ம ஏசப்பா கிட்ட உதவி கேட்கலாம். ஆமென். ஜெபிக்கலாமா? அப்பா நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இன்றைக்கும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தப்பட்டு பண்ணி கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி ஏசப்பா. ஆவியானவரே, இங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. அவங்க எடுத்திருக்கிற பிரயாசத்தை அப்பா ஆசீர்வதிங்க. எல்லாரும் நீங்க கேளுங்களேன் ஏசப்பா கிட்ட. ஆண்டவரே, நீங்க எனக்கு இடைப்படுங்க, எனக்கு புரிய வைங்க, வேதத்துல இருக்கிற காரியங்களை நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு நீங்க கேளுங்களேன் அப்பா. நாங்க எல்லாரும் உங்க சமூகத்திற்கு ஒரு மனதோடு வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இப்பொழுது கூட சிந்தனையில இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எடுத்து போடுங்க கர்த்தாவே. அப்பா, அதே போல இருதயத்துல ஏதாவது பாரங்கள் இருந்ததுன்னா அதையும் நாங்க ஏசப்பா ஒதுக்கி வைத்து உங்க சமூகத்துல வைத்து நாங்க இன்றைக்கு உங்களை பத்தின காரியத்தை முழுமையா அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இங்க வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, நீர் முற்றிலுமாக ஆளுகை எடுத்துக்கொள்ளும். யூ டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல். இன்றைக்கு ஏசப்பா நீர் உம்முடைய அடியனை வைத்து ஆண்டவரே எங்களுக்கு என்னெல்லாம் நீர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அது எந்த ஒரு தடை இல்லாம இன்றைக்கு அதை ஒரு பரிபூர்ணமாய் நாங்க பெற்றுக்கொள்ள அவங்க கற்றுக் கொடுக்க நீர் இந்த நேரத்தை ஏசப்பா அப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ள முடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்க பிரசனம் எங்களுக்கு வேணும் ராஜா. உங்க பிரசனம் எங்களுக்கு வேணும். இந்த இடத்துல உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. உங்க பிரசனத்தை உணர்கிறவர்களா எங்களை நிரப்புங்க. கண்களை மூடி யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம், யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். ஒரு விசை நம்ம தாழ்த்துவோமா? நம்ம தாழ்த்துனா மாத்திரமே ஆவியானவர் இடைப்படுவார். நம்ம தாழ்த்துவோமா? ஏசப்பா, எனக்கு உங்க கிருபை வேணும், எங்களை நாங்க தாழ்த்துகிறோம். வேதத்துல இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம்ம ஆராதிக்கலாம். பிரைஸ் லார்ட். இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய பிரசனத்திலே நிறைந்தவர்களாக முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அப்பா ஆவியானவரே, நமக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கு. வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்வோமா? அப்பா, உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்ப உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் அப்பா எங்களை நீர் ஆண்டவரை நிரம்பி 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 வழிய செய்வீராக ராஜா. அப்பா, உங்களுடைய பிரசனக்குள்ளாக இசப்பா நீர் எங்களை ஆளுகை எடுத்துக்கொள்வீராக சுவாமி. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. உணர்ந்தவர்களாய் சொல்வோமா? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah,
Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உம் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Yes, Lord. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Yes, Lord. அப்பா பரலோகத்தின் கவனம் அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த இடத்திற்கு நேராக திரும்பட்டும் சுவாமி. அப்பா இன்றைக்கு ஏசப்பா உங்களுடைய அடியாரை மறைத்தப்பா இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்களோ அதை கற்றுக்கொள்ளும்படிக்கான அப்பா அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நீங்க எங்களுக்கு தாங்க ராஜா. அப்பா அன்பின் ஆவியானவரே ஒரு ஒரு காரியத்தையும் ஏசப்பா நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்க சிந்தைய, எங்க இருதயத்தை, எங்க செவிய நாங்கள் எப்பத்தா என்று இயேசுவின் நாமத்தினால சொல்லி அப்பா அதை திறக்கப்படுவதாக சுவாமி. அப்பொழுது அந்தவரே வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும். இப்ப இயேசுவின் நாமத்திற்குதாக ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம பைபிள் ஸ்டடி நேராக எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்ல? ஆமீன். எதுக்காகன்னா பைபிள் ஸ்டடினா எப்படின்னாக்க தேவனை நம்ம அறிந்து கொள்றது, வேதாகமத்தை நம்ம தியானிக்க போறோம். நார்மலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தியானம் பண்றது பைபிள் ரீடிங் பிளான் பண்றோம், வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். தியானிக்கிறதுங்கிறச்சு தேவன் எதற்காக இந்த வேதாகமத்தை நம்ம கிட்ட கொடுத்தாரு, இந்த வேதாகமத்துல என்ன இருக்கு, ஏன் நமக்கு இந்த வேதாகமம் வேணும், இந்த வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ ஆகமங்கள்லாம் இருக்குல்ல இந்த உலகத்துல. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த இனம் சார்ந்த அவங்க வழிபாட்டு முறையில அவங்களுக்கு இருக்கிற ஒரு வேதம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா இதை நம்ம தேவன் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இட்ஸ் a holy பைபிள். இது பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம இந்த வேதாகமத்துக்கு மட்டும்தான் பேர் சொல்லப்பட்டிருக்கு. மத்த அவங்களோட இதுல அவங்களோட ஆகமங்கள், அவங்களோட வேதங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நம் தேவன் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் மூலியமா கொடுக்கப்பட்டது எப்படி இருக்கு, பரிசுத்த வேதாகமமா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தியானிக்க போகிறது எதை பத்தி அப்படின்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் இங்க கத்துக்கிறதுல ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவோம், நம்ம தினம் வேதத்தை வாசிப்போம் இல்லையா? அப்ப இந்த வேதத்தை வாசிக்கரிச்சு நான் திருப்பி பிளான் ஒன்னா பாயிண்ட் சொல்லுவேன். நான் ஜஸ்ட் மாத்திரம் சொல்றேன். இந்த வேதாகமத்தை வாசிக்கரிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து ஆதியாகமத்துல தொடங்கி வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இயேசுவை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அந்த இயேசு எனக்கு எதுக்கு வேணும், அந்த இயேசு யார், நம்ம தெரிந்து கொள்ளணும்ல. பேசிக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? சோ பைபிள் ஸ்டடியில நிறைய இருக்கு, அந்த டைப்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடி. அதெல்லாம் இன்னொன்னு நம்ம தியானிப்போம். இன்னைக்கு பேசிக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் ஏன் நமக்கு வேணும். சரி, அதுக்கு முன்னாடி இப்ப நான் இந்த பைபிளை பத்தி சும்மா ஒரு ஜிஸ்ட் மாத்திரம் நான் சொல்லிடுறேன். இந்த பைபிள்ங்கிற பேர் எப்படி வந்ததுனாக்க, லாட்டின் மொழியில அதுக்கு பிபிலியா அப்படின்னுவாங்க. அப்படின்னா ஒரு புக். அப்ப இந்த புக் எதை சம்பந்தப்பட்டிருக்குன்னா, வேதத்தை, தேவனை அறிகிற அறிவை பத்தி. அப்ப நம்ம இந்த பைபிள் படிக்கிறதுனால நம்ம என்ன கத்துக்கொள்ள போறோம், தேவனை அறிந்து கொள்ள போகிறோம். ஏன் பைபிள் படிக்க போறோம், தேவனை அறிந்து கொள்ள. why we need to read Bible எழுதுங்க. why we need to read Bible. ஏன் பைபிள் படிக்கணும், ஏன் வேதாகமம் படிக்கணும் அப்படின்னு கொஸ்டின் போட்டுட்டு ஆன்சர் அதுக்கு to know about Lord, தேவனை அறிந்து கொள்ள. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல,
ஏசப்பா நமக்காக பிறந்தாரு, 2000 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்தாரு, நமக்காக மரித்தாரு, நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டாரு, சிலுவையில அறையப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு, நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நமக்காக மரித்து 3ஆம் நாள் நமக்காகவே உயிரோடு எழுந்தாரு, மீண்டும் வரப்போகிறார். இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். ஓகேவா? சரி, அப்போ இந்த இடத்துல இயேசு எப்ப பிறந்தார்னு ஒரு கேள்வி வரும்ல. சோ பைபிள் பிரகாரம் எல்லாருக்குமே தெரியணும்ல. யாராவது உங்களை கேட்ட எப்ப இயேசு பிறந்தார்னா எக்ஸாக்ட் டேட் தெரியாது. கொஸ்டின் போட்டுக்கோங்க. when does Jesus Christ born? இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார்? நம்மளுக்கு வேதாகமத்தின் படியும் சரி, அந்த ஹிஸ்டரி இது பிரகாரம் பார்க்கறச்சே 6 BC to 4 BC எழுதிக்கோங்க. 6 BC to 4 BC. இது ஏன், எப்படி இந்த 6 BC to 4 BC? முதல்ல BCனா என்ன தெரியுமா? பிஃபோர் கிரைஸ்ட். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா BCனா பிஃபோர் கிரைஸ்ட், ADனா ஆஃப்டர் கிரைஸ்ட் டெத். ADனா கிரைஸ்ட் டெத் கிடையாது. நான் ஒரு மாங்க், அதாவது ரோமன் மாங்க், அவர் பெயர் என்னன்னா டயோனிஸ் எக்ஸியூசியஸ், அதாவது DIO இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. DIO NYSIUS, Dionysius, DIONYSIUS, EXIGUUS. இந்த டயோனிசஸ் எக்ஸிகஸ் அவர் பேரு. அவர் வந்து ரோமன் மாங்க் எழுதிக்கோங்க. அவர் யாரு? ஒரு ரோமன் மாங்க். மாங்க்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு செயின்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்ணாரு, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு இல்லையா, அதுல இருந்து அவர் என்ன பண்ணாரு, இந்த டைம், அதாவது டேட், இது கேலண்டர் நம்ம சொல்லுவோம்ல, அதை இது பண்றதுக்காக தான் அப்போ அவர் தான் அதை குறிக்க ஆரம்பிச்சார். எப்படி வச்சு அவர் அதை கணிச்சு சொன்னாருனாக்க, இந்த ஏரோது ராஜா இருந்தாரு தெரியுமா இயேசு கிறிஸ்து காலத்துல, அவர் மரித்தாருல, அதுல ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த ஏரோது ராஜா மரித்தது. அப்ப அதை வச்சுதான் அந்த டைம்ல அந்த டேட்டை, அந்த கேலண்டரை அவர் கணித்து போட்டார். இந்த யார் இந்த டயோனிசஸ் எக்ஸிகியூஸ் அப்படி யார் அப்படின்னாக்க, அவர் தான் அந்த கேலண்டரை ஏசப்பாக்குள்ள, ஏசப்பா பிறந்தாரு இல்லையா அந்த நேரத்தை குத்து மதிப்பா அவர் கணிச்சார். எக்ஸாக்ட் டேட் தெரியாது, மாசம் தெரியாது, குத்து மதிப்பா 6 BC to 4 BC. அந்த BCனா இன்னொன்னு BECனா பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவாங்க. BCனா பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்து. அதாவது இதுல வேதாகமம் பிரகாரம், ஹிஸ்டரி பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கு, சுமாராக 4 இல்ல 5 தான் அந்த BCல தான் அவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் இதுக்கு ரொம்ப நம்ம டீடைல்டா போக தேவையில்லை. இதை பத்தி நம்ம ஹிஸ்டரியில இன்னொரு நாள் பார்ப்போம். இது நம்ம இப்ப இது புரியுதா? இது உங்களுக்கு 6 BC to 4 BC. யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். இது புரிஞ்சுதா? இந்த ரோமன் மாங்க் வந்து இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்னு அவர் எப்ப அதை வச்சு கணிக்க ஆரம்பிச்சாருன்னா, இந்த ஏரோது ராஜா மரித்தார் இல்லையா அந்த நேரத்தை வச்சு இயேசு கிறிஸ்து இப்ப பிறந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு கணிப்பு, ஒரு கேலண்டர், ஒரு டைம் லைன் அவர் வந்து வச்சாரு. சில பேர் அது கொஞ்சம் தவறி இருக்குன்னு சொல்றாங்க. பட் யாரை கேட்டாலும் சொல்றது என்னன்னா 6 BC to 4 BCக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு. ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு போதும். சோ யாராவது கேட்டா ஹிஸ்டரி பிரகாரமும் நம்ம சொல்லணும் இல்ல, ப்ரூஃப் கேட்பாங்கல்ல சில பேர். நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசத்துல எது பண்றோம், நம்ம பைபிள் ஸ்டடி எதுக்கு பண்றோம், ஆதாரபூர்வமாவும் அதே நேரத்துல விசுவாசத்துல கர்த்தருக்குள்ள. ஓகேவா? சோ இது வரைக்கும் விளங்கிட்டா? ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போறோம் யார் அந்த இயேசு கிறிஸ்து. ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டுட்டீங்களா கொஸ்டின். இப்போ அதுக்கான ஆன்சர் ஜீசஸ் கிரைஸ்ட். இங்கிலீஷ்லயும் நான் சொல்றேன், தமிழ்லயும் நான் சொல்றேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிவீல்ட் இன் தி பைபிள் as an eternal son of God. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியா எட்டர்னல் சன் ஆஃப் காட் ன்னு பைபிள்ல விவரிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லி டிவைன் அண்ட் ஃபுல்லி ஹியூமன், அதாவது அவர் முழுசா தேவகுமாரனாகவும் இருக்கிறார், அதே நேரத்துல மனுஷகுமாரனாகவும் அவர் பிறந்திருக்கிறார். அதுக்கான வசனம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் எதுக்காக வந்தார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம மனு குலத்தை விடுதலையாக்கும்படி, நம்ம சாப பாவ கட்டில இருந்தும் அடிமத்தனத்தில இருந்தும் நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக அவர் ரட்சகராக வந்தார். ஓகேவா? சரி, அவர் பரிகாரியாக வந்தார். இதுக்கு வசனம் எடுத்துக்கோங்க என்னோட கூட.
1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். நம்மளுடைய பாவத்துக்கு நம்ம மரித்து அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பிழைத்திருக்கும்படி நமக்காக சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்து அவர் மரித்தாராம். இப்ப நமக்காக பாவத்தின் சம்பளம் மரணம்னு நமக்கு தெரியும். அதுக்கான வசனத்தையும் நம்ம பார்ப்போம். அப்ப நமக்காக ஒரு தேவன் மரித்தாருன்னா அப்ப அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு? ஜீவனுள்ள தேவன். அதுக்கு அடுத்த வசனம் போட்டுக்கோங்க. யோவான் 1, ஜான் சாப்டர் 1, 1 to 3. அவரில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் யாரு இந்த who is Jesus Christனா, ஆதியில அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வார்த்தைங்கிறது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் எப்படி இருக்காரு? நான் முதல்ல சொன்னேன்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிவீல்ட் இன் தி பைபிள் as a eternal son of God. அவர் தேவகுமாரன் இல்லையா? அப்ப இந்த ஆதியில வார்த்தை இருந்தது அப்படிங்கறச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அப்படிங்கறச்சு, அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறான்னு வசனம் சொல்லுதா? சோ அவர் தேவனாகவும் இருக்கிறார், அதே நேரத்துல fully divine and fully human. அவர் மனுஷகுமாரனாகவும் வந்து பிறந்திருக்கிறார் இல்லையா? Who is Jesus Christ? He is fully divine. அவர் தேவகுமாரன் தான், அதே நேரத்துல அவர் மனுஷகுமாரனாக வந்து பிறந்திருக்காரு. அடுத்த 2 வசனம் வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்று அவராலே அல்லாமல் உண்டானதில்லை. ஆமென். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் எல்லாமே அவர் மூலியமாக உண்டாயிற்று. அப்போ he is a creator. Jesus Christ is a creator. ஒத்துக்கொள்றீங்களா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் தேவன், அவர் தேவகுமாரன், அதே நேரத்துல அவர் மனுஷகுமாரனா பிறந்திருக்கிறார். அதே நேரத்துல அவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல அவர் உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அப்ப எல்லாமே அவர் மூலியமாய் உண்டானது. அடுத்தது அவருக்கு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. போதும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் நம்மளோட ஜீவன் இருக்கு. அதனாலதான் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் இல்லையா? சோ இப்ப இந்த இதுல நம்ம பார்த்துட்டோம். ஆதியில யோவான் 1:1-3 மெயினா இதுதான். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. உண்டாகப்பட்டது ஒன்றும் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை. எல்லாமே அவராலே, அவருக்குள்ளாக, அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ he is a fully divine. இத பார்த்துட்டோம். இப்ப அவர் மனுஷகுமாரன்கிறதுக்காகவும் இதுல பார்க்க போறோம். 1 பேதுரு 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம பாவத்துக்கு செத்து நீதியின்படி பிழைத்திருக்கும்படி அவர் தாமே என்ன பண்ணாரா? நம்மளுடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்து அவர் நமக்காக மரித்தார். அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு? பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? அந்த மரணம் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால, நரகத்துக்கு நானும் நீங்களும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து அந்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். சோ நானும் நீங்களும் செத்து போக வேண்டிய இடத்துக்கு பதிலா, இன்ஸ்டெட் ஆஃப் யூ அண்ட் மை செல்ஃப், ஏசப்பா என்ன பண்ணாரு? he himself இல்லையா? அததான் வந்து இங்கிலீஷ்ல அட்டோன்மெண்ட் ஃபார் சின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாவத்துக்காக பரிகாரமானார் அவர். நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம்ல, இதுக்கு பரிகாரம் இது பண்ணலாம், இதுக்கு பதிலா அது பண்ணலாம். உங்களுக்கும் எனக்கும், ஷார்ட்டா சொல்லணும், உங்களுக்கும் எனக்கும் பதிலா அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். ஆமீன். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியில மரிப்போம், அது வேற விஷயம். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாம நம்ம பாவத்திலேயே மரிச்சோம்னா என்ன ஆகும்னா,
நேர நரகத்துக்கு தான் போவோம். நம்ம மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. அது எப்படி இருக்கும்? தேவனோடு கூட யுக யுகமா தேவநாம மகிமைப்படும்படியாக அவரோடு கூட சந்தோஷமா சமாதானமா அந்த இடத்துல துக்கமும் இல்ல அழுகியும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமீன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த 2 வசனத்துக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் பிறந்திருக்கிறாரு, அதே நேரத்துல அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இதுல அடுத்தது fully God, அதாவது deity of Christ அப்படின்னா அவர் தேவனாக இருக்கிறார். Jesus is God in the flesh, part of the Godhead and equal with, நான் சொல்றேன் திருப்பியும், and equal with the Father. அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவுடன் கூட அவரும் தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? நமக்கு எத்தனை தேவன் யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரே தேவன் தான். கான்செப்ட் அந்த ஒண்ணுதான். ஆனா திரியேக தேவன் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா ட்ரினிட்டி. அந்த கான்செப்ட்குள்ள ரொம்ப போக வேண்டாம், வசனத்தை சொல்லிட்டு நானு ஷார்ட்டா அதை இது பண்ணுவேன். அந்த ஏற்றநேரத்தை அந்த வசனத்தை சொல்றேன். ட்ரினிட்டி அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேரும் எப்படின்னா 3 ஆள் தத்துவம் உடையவர்கள். சில பேர் சொல்லுவாங்க பிதா இயேசுவா வந்தாரு, பிதா பரிசுத்த ஆவியானவர். இல்லவே இல்லை. பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். 3 பேரும் 3 பர்சனாலிட்டிஸ், 3 ஆள் தத்துவம் உடையவர்கள். நம்ம 5-6 பேர் இருந்தாலும் ஃபேமிலி ஒண்ணுன்னு தானே சொல்லுவோம். ஒவ்வொருத்தரோட ஃபேமிலி நான் சொல்லுவோம். ஃபேமிலினா ஒண்ணு இல்லையா? அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ். ஓகேவா? சோ தேவன் ஒரே தேவன் தான். ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அங்க இருக்கு. தேவன் ஒரே தேவன், ஆனா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்குனாக்க, he existed before creation and is the creator and sustainer of all things. அதுதான் யோவான் 1வது அதிகாரத்துல 1-3 பார்த்தோம். இந்த உலகம் தோற்றுவிக்கும் முன்னுமே அவர் ஆதியில தேவனோட, அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சத்துல வெளிப்பட்டு இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவாக வந்திருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிளஷ்ல பூமியில வந்தார். புரிந்து கொள்றீங்களா? ஓகே, என்னோட கூட கொலேசியர் 1வது அதிகாரம் 16-17. Colossians chapter 1 16-17. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16-17. ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளுமாகிய மாறுபட்டவைகளும் மாறுபடாதவைகளுமான சகல வஸ்துக்களும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சிங்காசனங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது இன் ஷார்ட் என்னன்னா, எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக, இயேசு கிறிஸ்து மூலியமாக, எல்லாமே அவருக்குள்ளாக, அவராலே, அவருக்கென்றுதான் நம்ம இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. வசனம் எழுதிக்கோங்க. 17 பாத்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. எல்லாத்துக்கும் முன்னாடி அவர். ஓகேவா? எல்லா தோற்றத்துக்கும் முன்னாடி அவர் இருக்கிறாரு. எல்லாமே அவருக்குள்ள என்னவா நிலை நிற்கிறது. எவ்ரிதிங் சஸ்டெயின்ஸ் இன் him. அதுதான் இந்த இடத்துல நம்ம he is the sustainer of all things அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. he is the sustainer of all things and he is the creator. என்னோட கூட இப்ப மறுபடியும் யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி உணவினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமீன். என்னவா? அந்த வார்த்தை முதல்ல நம்ம 1-3 பார்த்தோம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறதுன்னு. அப்ப அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கா? மாம்சமாகி அப்படின்னா பிளஷ்ல. நான் முதல்ல சொன்னேன் who is Jesus Christ நான் சொன்னேன். அவர் தேவகுமாரன், அதே நேரத்துல மனுஷகுமாரன். தேவகுமாரனுக்கும் நான் வசனத்தை சொல்லிட்டேன். இப்ப மனுஷகுமாரன் வச்சு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என்னைக்கு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணுமோ அன்றைய தினத்திலேயே நம்ம பாவத்துக்கு மறித்து இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுச்சு அவர் நமக்குள்ள
வாசம் பண்ண அந்த வார்த்தை மாம்சமாகி வந்ததா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா வந்தாருங்கிறதுக்கு சாட்சி இருக்குல்ல வேதத்துல. ஒத்துக்கொள்றோமா? இது புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, சரி. இப்ப நம்ம திருப்பி இன்னொரு வசனம் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்தோம் அவர் தேவகுமாரனும் அவர் மனுஷகுமாரனும். இப்ப முழுசா அவர் மனுஷனாக வந்து வாழ்ந்தாங்கிறதுக்கு நமக்கு வேத வசனம் வேணும் இல்ல? பைபிள் ஸ்டடினா நம்ம ஆதாரத்தோடையும் அவர் அறிந்து கொள்ளுகிற அறிவு இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். என்னோட கூட மத்தேயு 1வது அதிகாரம் 25வது வசனம். ஆமீன். என்னமா இந்த இடத்துல மரியாளை குறித்து போட்டிருக்கு. மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவனே அறியாதிருந்தது. யார? அவருடைய ஹஸ்பண்ட் ஆகிய ஜோசப். ஏன்னாக்க இதுக்கு முந்தின நான் சொல்றேன் என்னன்னு, அந்த அவருக்கு இயேசு என்று பேரிட்டு. அப்ப அந்த முதற் பேரான குமாரன் பேர் என்ன? இயேசு. அப்ப மரியாளோட ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட் நேம் என்ன? இயேசு. இதே மத்தேயு அதிகாரம் புஸ்தகம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமீன். என்னன்னாக்க இந்த இடத்துலயும் பாக்குறோம், மரியாள் ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு பேர் என்ன? இயேசு. இயேசுனா என்ன? ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்? ரட்சகர். எழுதிக்கோங்க, சேவியர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். அதாவது சால்வேஷன் கொடுக்கிறவர். எதிலேந்து அவர் விடுதலை ஆக்குறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறாருன்னா பாவங்களை நீக்கி. அழகா 21வது வசனத்துல போட்டிருக்கு, தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இது யார் சொன்னது? ஒரு தூதன். ஓகேவா? சரி, இப்ப என்னோட லூக்காவின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். சரி, 34ல இருந்து வாசிங்க. 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. ஆமீன். என்னவா இந்த இடத்துல மரியாள் சொல்றா? மரியாள் உங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த சம்பவம் தெரிந்திருக்கும். என்ன? மரியாள் தன் வீட்டுல இருக்கிறச்சே தேவதூதன் வந்து இந்த மாதிரி நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பான்னு சொல்லிச்சு. அவ சொல்லுவா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் குமாரனை பெற்றெடுத்தனாக்க. அந்த காலத்துல என்ன எந்த காலத்துல இருந்தாலுமே கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீ ஒரு கர்ப்பவதி ஆனாக்க முதல்ல கல்லடி எடுத்து அடிப்போமா மாட்டோமா? இந்த காலத்துல கல்லால் அடிக்கிறது எல்லாம் சொல்லால் அடிப்போம். கரெக்டு தானே? ஆனா நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னாக்க, பாவங்களை குத்தி காமிக்கிற தேவன் இல்ல, பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த இடத்துல அவ பயப்படுறச்சு, எனக்கு ஒரு மனுஷனோட நிச்சயம் ஆயிடுச்சு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கறச்சு. அப்ப அந்த இடத்துல தேவதூதன் சொல்றாரு என்னன்னாக்க, நீ பயப்படாத, உன்னிடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார் அவருடைய பலத்தினால். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரியாளுக்கு யோசேப்பு மூலியமா இயேசு கிறிஸ்து பிறக்கல. புரியுதா? விளங்கிட்டா? தேவகுமாரன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஒரு மனுஷனோட வித்துனால தெய்வம் பிறக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்டிபிக்கா இங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும், சயின்ஸ் படிச்சவங்க தான். ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும்னாக்க, அவங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கணும்னாக்க, அதுக்கான ஒரு ஆணுக்கூடிய ஒரு ஸ்பெர்ம்ஸும் ஒரு பெண்ணுக்கூடிய அந்த ஒரு எக்கும் சேர்றச்சேதான் ஒரு குழந்தை உற்பத்தியாகி பிறக்கும். ஆனா வேதம் சொல்லுது இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் நிழலாடினது மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. யாராவது ஏதாவது இது கட்டுக்கதை அப்படி இப்படின்னாக்க, கட்டுக்கதைன்னு சொல்றவங்க கிட்ட சொல்லுங்க, கல்லுல உங்களுக்கு தெய்வம் வரும்னா பரிசுத்த ஆவியானவர் மூலியமா எங்க தேவன் பிறக்க முடியாதா? ஆமீன். விளங்கிட்டா? புரிந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் இல்லையா? கல்லுக்குள்ள இந்த தெய்வம் வரும், மண்ணுக்குள்ள இந்த தெய்வம் வரும்னு சொல்றாங்களே, பரிசுத்தாவியானவர் அவர் நிழலிடும் போது அவரால் அற்புதம் அடையாளம் செய்ய முடியாதா? அவர் மூலியமா தேவகுமாரன் பிறக்க முடியாதா? நிச்சயமா பிறக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்களும் கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப இந்த 35ல பாக்கடிச்சு அவர் சொல்றாரு, அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் அவர் ஸ்ட்ரென்தன் பண்றச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி? பரிசுத்த தெய்வம் இல்லையா?
ஏன்னா மனுஷன் மூலியமா பிறப்பது எல்லாமே பாவமா மாறிடும். சோ அவர் மனுஷன் மூலியமா பிறக்கல, பரிசுத்த ஆவியான் மூலியமா வந்தாரு. அதே நேரத்துல அவரோட கர்ப்பம் தங்கி இருக்கிறதுக்கு ஒரு 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 விமனோட ஒரு ஊம்பு தேவைப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த மரியால தேவன் எப்படியா ஸ்திரீகளுக்குள்ளே 28 நானே வாசிச்சிடுறேன். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எப்படியா அவ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளா பரலோகம் அவளை கண்டிருக்கு. இன்னைக்கு கூட நம்ம பாடினோம்ல ஆராதனையில, பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமேன்னு. பரலோகத்தோட கவனத்தை ஈர்க்கணும்னா ஒன்னே ஒண்ணு, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ ஆசைப்படுங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆசைப்படுங்களேன். நம்ம எல்லாருக்குமே ஆசை இல்ல, எப்படியாவது ஒரு அட்ராக்ஷன், எங்கேயாவது ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும். இட் ஹேப்பன்ஸ், எல்லா ஹியூமன் மென்டாலிட்டி அது. ஏதாவது ஒரு விதத்துல நம்ம மத்தவங்களுக்கு ஒரு ஈர்க்கும் அந்த இது. ஆனா பரலோகத்தை ஈர்க்கணும்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பரலோகத்தை ஈர்க்கறச்சே தேவன் அப்படியே நம்மளை கூர்ந்து பாக்கறச்சே பரலோகமே நம்மளை பாக்குமா, கவனிக்குமா, என் புள்ள என் பொண்ணு எப்படி வாழறா, எப்படி வாழ தீர்மானித்திருக்காரு. ஆமீன். இப்ப இது வரைக்கும் விளங்கிட்டா ஓகே. இப்ப என்னோட கொலேசியன் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 வாசிட்டோம்ல. வாசிச்சாச்சு. ஓகே. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபுல்லி ஹியூமன். அவர் எப்போ மனுஷனாவே இருந்தாரு. யோவான் 17:5 எடுத்துக்கோங்க. பைபிள் வச்சுதான் நான் பேசணும், பைபிள் வசனத்தை வச்சுதான். என்ன இவ்வளவு வசனங்கள் சொல்றீங்களேங்கறச்சே, இதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த வசனத்தை நீங்க தியானிக்கிறச்சேதான் உங்களுக்குள்ள அந்த சத்தியத்தை அறிய முடியும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:5, ஜான் சாப்டர் 17:5. இது எதுக்காக? ஃபுல்லி ஹியூமன் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக. என்னவா ஒரு ஜபமா பண்றாரு பாருங்க. பிதாவே, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா பிறந்து யார நோக்கி ஜபம் பண்றாரு? பிதாவை நோக்கி ஜபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து பிதா அல்ல. புரியுதா? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இந்த இடத்துல அவர் மனுஷனா காமிக்கிறதுனால பாருங்க, அவர் ஜபம் பண்றாரு இல்லையா? எப்படி ஜபிக்கிறாரு? பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால, அதாவது என்ன, இந்த கிரியேஷன் எல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடியே உங்க கூட எனக்கு அந்த மகிமை கொடுத்திருந்தீங்களா, அது இருந்தது இல்ல சொல்லிட்டு, மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இப்பவும் நீங்க உங்களிடத்துல என்ன மகிமைப்படுத்தும். இது யாரை நோக்கி ஜபிக்கிறாரு? பிதாவை நோக்கி ஜபிக்கிறாரு. இப்ப புரியுதா? அவர் மனுஷகுமாரனா பிறந்தாருக்கு ஒரு வசனம். இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. நான் ரொம்ப நேரம் கம்மிக்கிறனால குறிப்பிட்ட வசனங்கள் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்ப அவர் தேவகுமாரனுங்கிறதுக்கான வசனம் பார்த்துட்டோம், மனுஷகுமாரன்ங்கிறதுக்காக வசனம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது அவர் நம்ம ரக்ஷகர், நம்மளுடைய மெசியா அப்படிங்கிறதுக்கான வசனத்தை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம்ல, எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்ட். கிரைஸ்ட்ங்கிறது லாஸ்ட் சர்நேம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாருக்குமே இப்ப நான் ரூத் பால் அப்படின்னு இருக்கும். இப்ப அவங்களுக்கு ஜெஃபனியா ஈசாக்குன்னு இருக்கும். இங்க மகதலேனா கொர்னேலியோன்னு இருக்கும். சோ ஹெப்சிபா பியூலா, ஒவ்வொருத்தருக்கும் கிரேஸ் ஜோஷுவா, இங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்திருக்கேன். எல்லாரும் பேரையும் சொல்ல முடியல. சோ ஒவ்வொருத்தரோட பின்னாடி நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல கிரைஸ்ட் அப்படிங்கிறது சர்நேம் கிடையாது, இட்ஸ் எ டைட்டில். அவருக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம எல்லாரும் இப்ப நீங்க ஏதாவது ஒரு பட்டம் படிச்சீங்க, ஒரு டிகிரி வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம்ல, நம்மளுக்கு அதுக்கான ஒரு இது. அது மாதிரிதான் ஜீசஸ் கிரைஸ்ட். கிரைஸ்ட் அப்படின்னா என்னன்னாக்கா அட்டோன்மெண்ட். இந்த இடத்துல பாருங்க, Christ is not a last name but a title meaning anointed one. அபிஷேகம் செய்யப்பட்டவர் அர்த்தம். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். சொல்லுங்க, கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட்னா, ஜீசஸ்னா ரட்சகர், சேவியர். எதுக்காக அவர் சேவியரா வந்தாரு, எதுக்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என்னோட கூட யோவான் 16:6, யோவான் 14:6, 14:6. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும். தண்ணி குடிச்சுக்கோங்கம்மா, கீழே இருக்கு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவரும் போக முடியாது. அப்போ அவர் எதற்காக நம்மளுக்கு வந்திருக்கிறாரு? நம்மளை ரட்சிக்கும்படி, நம்மளை பிதாவின் இடத்தில் கொண்டு சேர்க்கும்படி. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ நான் சொன்னேன் மெசியான்னு பார்க்க போறோம், அண்ட் சேவியர், ரட்சகர்னு. அப்ப அவர் தான் வழி. என்ன வழி? இப்படிதான் நடக்கணும், இந்த வழியில நடந்தாதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவ நான் பின்பற்றி அந்த வழியில நடக்கிறச்சேதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ட்ரூத் நம்மளை விடுதலையாக்கறச்சே நம்ம யோவான்ல பார்த்தோம்ல, அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்தது? அவருக்குள்ள ஜீவன் இருந்ததுன்னு. அந்த நித்திய ஜீவனை அடையும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம சேவியர் என்ன பார்க்கிறோம்? அவர் ரட்சகருங்கச்சே அவர் எதற்காக வந்திருக்கா? நம்மள பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நம்மளை ரட்சிக்கும்படியாகவும் பிதாவினிடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் தான் அந்த ரட்சகர் வந்திருக்கார். விளங்கிட்டா? அடுத்தது யோவான் 1:41 போட்டுக்கோங்க. யோவான் 1:41. ஆமென். நான் என்ன சொன்னேன்? முதல்ல இப்போ நம்ம ரட்சகரை பத்தி பார்த்தோம். அடுத்தது அதுல என்ன போட்டிருக்கு? மெசியா. மெசியானா என்ன? கிறிஸ்து அப்படின்னா அனாயிட்டட் ஒன் அர்த்தம், அபிஷேகம் செய்யப்பட்டவர்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம யோவான் சொன்னதை கேட்கறச்சு அவங்களோட பின்னாடி வந்த அந்த சீஷர்கள், அதாவது சீமோனும் பேதுருவின் சகோதரன் ஆகிய ஆண்ட்ரூன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த என்ன சொல்றாங்களா? முதலாவது தன் சகோதரன் சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம். மெசியாவை கண்டோம். மெசியானா என்ன? கிறிஸ்து, அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்? அவர் சேவியரா இருக்கிறாரு. மெசியானா அபிஷேகம் செய்யப்பட்டவர் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ திருப்பி இங்க வசனம் வந்துடுச்சா? இப்ப உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆச்சா? அப்ப கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட்னா ரட்சகராகி ஆண்டவராகி என்ன ரட்சிக்க வந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர். ஆமீன், ஸ்தோத்திரம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறோம், அவருக்குள்ள அத்தாரிட்டி இருந்துச்சு. ஓகேவா? அந்த அத்தாரிட்டி என்னங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, என்னோட கூட எடுத்துக்கோங்க. ஏசாயா 61:1. ஐசியா சாப்டர் 61 verse 1. தேவனுடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார். சிலுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கர்த்தர் கட்ட அவிழ்த்ததையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமீன். இந்த இடத்துல 1வது வசனத்தை நீங்க 1-3 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஐசையா சாப்டர் 61 1-3. ஐசையா 61 1-3. என்னன்னா இந்த இடத்துல நம்ம கிறிஸ்துனா அபிஷேகம் செய்யப்பட்டவர், மெசியானா அபிஷேகம் செய்யப்பட்டவர்ங்கிறதுக்கு அதான் சொல்றாரு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு, இது ப்ராஃபஸி, இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்க தரிசனம் ஏசாயா புஸ்தகத்துல எழுதி இருக்கு. இது நிறைவேறதுதான் நம்ம எங்க பாக்குறோம்? மத்தேயுல பார்த்தோம், யோவான்ல பார்த்தோம், லூக்கால பார்த்தோம் இல்லையா? சோ கிறிஸ்துனா அபிஷேகம் செய்யப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். ஓகேவா? விளங்கிட்டு இப்ப நான் பார்க்க போறது ஐ அம் அப்படின்னு சொல்றேன். அதாவது அத்தாரிட்டி இருக்குல்ல, நான் தான். நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். சரி, நமக்கு இப்ப புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து பழைய ஏற்பாட்டுல அவரை பத்தி தீர்க்க தரிசனங்களா போட்டது நம் காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் நமக்கு தெரிஞ்சாச்சு, நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ பத்தி போட்டிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு இங்க ஏசாயால பார்த்துட்டோம். சரி, இப்ப திருப்பியும் அவருக்குள்ள அந்த அத்தாரிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல வசனங்கள். என்னோட கூட 2 தீமோத்தி எடுத்துக்கோங்க, 3வது அதிகாரம் 16. இந்த வேத வசனத்துல எல்லாம் சும்மா அப்படியே மனுஷங்கள் எழுதிரல, கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கு. 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனம்.
தேவனுடைய மனுஷன் ம். எளியவராகவும் ம். எந்த நற்கிரியை செய்யும் தகுதியுள்ளவராகவும் ம். இப்படியாக ம். அவைகள் ம். உபதேசத்திற்கும் படித்துக் கொள்ளுதலுக்கும் ம். தீர்ப்பிடுதலுக்கும் ம். நீதியை படித்துதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமீன். இந்த வேத வசனங்கள்லாம் எப்படியா பரிசுத்த ஆவியானவர்னாலதான் எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி தேவனை குறித்து சத்தியத்தை குறித்து பேசவும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக, எப்படி பிரயோஜனம், நீதியை குறித்து படிப்பிக்கவும், சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்ளவும், தேவனை பத்தி தெரிந்து கொள்ளவும், பாவத்தை குறித்து நீதியை குறித்து என்ன காரியங்கள் எது தப்பு எது ரைட்டுன்னு தெரிந்து கொள்றதுக்கு இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. அப்ப இந்த வேதாகமம் யார் எழுதினா? பைபிளோட ஆத்தர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எழுதிக்கோங்க. Who is the author of Bible? Holy Spirit னு எழுதிக்கோங்க. வசனம் 2 தீமோத்தேயு 3:16. இந்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவர்னால அருளப்பட்டு அது கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி அவர்களுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாக பரிசுத்தவான்கள் மூலியமாக அதாவது எழுதப்பட்டிருக்கு. எழுதினது மனிதர்கள், ஆனா ஒவ்வொன்றும் அந்த மனிதர்களுக்குள்ள அந்த வார்த்தையை போட்டு ஏவினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் சொல்றோம், ஒவ்வொரு வாட்டியும் பைபிளை திறந்து படிக்கிறச்சே பரிசுத்த ஆவியானவரே இந்த வேதத்துல என்ன எழுதிருக்கீங்களோ எங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். ஏன்னா ஆத்தருக்கு தானே பெஸ்டா தெரியும் புக்கை பத்தி. அந்த ஆத்தர் தான் நம்மளுக்கு எந்த நேரத்துல எந்த விஷயத்தை எதுக்காக அந்த சம்பவத்தை எழுதினாங்க இல்லையா? அப்ப அந்த ஆத்தர் கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கச்சே, பரிசுத்தாவியான கிட்ட கேட்டுக்கொள்ளச்சே இந்த வேதத்துல இருக்கிற சத்தியத்தை அழகா சத்தியத்தின்படி நமக்கு புரிய வைப்பார். ஓகே, இப்ப இது எதுக்காக இது சொன்னேன்னா, இப்ப இந்த ஐஎம் ஹூ ஐஎம்ங்கிறது வசனம் பார்க்க போறோம்ல. அப்ப இதெல்லாம் யார் எழுதுனா? இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் யார் கொடுத்தது? பரிசுத்தாவியான. ஓகே, இப்ப என்னோட கூட யோவான் 6:35 எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், போதும். இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. இந்த நானே அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இது எங்க வரும்? பழைய ஏற்பாட்டுல யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதற்கு தேவன், யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த இடத்துல உங்க பைபிள்ல ஜீசஸ் கிரைஸ்ட்னு எழுதுங்க. அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் இங்கிலீஷ்ல வந்து ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அழகா இருக்கும். நானே தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னாலன்றி சந்தரலக்கரதிபா சிக்கி திரியிலுக்கு என்னாலன்றி வேற ஒன்றும் இல்ல. நான் மோசே கேக்குறாரு, இஸ்ரவேல் ஜனங்க நம்ப மாட்டாங்களே, என்ன நீங்க அனுப்பறிச்சு அவங்க நம்ப மாட்டாங்களே, யார் அனுப்பினான்னு கேட்பாங்களே இல்லையா? அப்ப சொல்றாரு தேவன், உங்க பேர் என்னன்னா நான் அனுப்பினேன்னு சொல்லு. யார் அந்த நான்? அன்னைக்கு அவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நான் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பேரு கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல? எவ்வளவு வெளியேற பெற்றவங்க நம்மள. அன்னைக்கு அந்த நாமம் அவங்களுக்கு தெரியல, ஆனா அந்த இயேசுங்கிற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பாக்கியவான்கள் நானும் நீங்களும் இல்லையா? அந்த இதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்துல சொல்றாரு ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நானே ஜீவாப்பம்னா என்ன? அதே யாத்திராகமத்துல சொன்னார்ல, நானே இருக்கிறேன், நான் அனுப்புறவராக இருக்கிறேன். இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உங்களே இடத்தில் என்னை அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரனோட சொல்லுவாயாக. அப்ப இருக்கிறேன்னா ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நேற்றும் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், நாளைக்கும் வரப்போகிறார். ஆமீன். நம்ம இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு கிறிஸ்து அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு யோபு சொன்னார்ல. உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறா, செத்து போயிட்டாருமா? அப்ப நீங்களா ஏன் சத்த முகமா உட்காந்துருக்கீங்க? உயிரோடு தான் இருக்கணும், சந்தோஷமா தானே உட்காரணும். உயிர் உள்ள ஜீவன் உள்ள தேவன், அதனாலதான் இன்னைக்கு நம்மள ஜீவனோட வச்சிருக்கிறாருல. இன்னைக்கும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாம் செஞ்ச அட்டூழியத்துக்கு என்னைக்கும் நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா போட்டு தள்ளி இருக்கணும்ல. ஆனா நமக்காக அவர் பாவத்தை சிலுவையில சுமந்து, நமக்காக மரித்து, நம்ம அக்கிரமங்களை மன்னித்து, நம்ம மேல இவ்வளோ ஒரு கரிசனையோட இவ்வளோ ஒரு அன்போட நமக்காக தியாகத்தை செஞ்சு நமக்காக இன்னும் பரிந்து பேசிட்டு இருக்காருல்ல. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் மன்னிங்க,
கொஞ்சம் அவங்க மனம் திரும்பட்டும், கொஞ்சம் காத்திருப்போம். எல்லாரும் கேக்குறாங்க வரப்போகிறாரு சொல்றீங்களே, இன்னும் ஏன் இயேசு வரலைங்கச்சு. நம்ம எல்லாம் முழுசா பரலோகம் போய் சேரணுமே, அதுக்காக தான் அவர் பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஆமீன், ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது என்னோட யோவானின் புஸ்தகம் 8:12. இப்ப இந்த இருக்கிறவராகவே இருக்கிறான், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அது இங்கிலீஷ்ல எழுதிட்டுருங்க பசங்க, நீங்க எழுதிக்கோங்க. அதுக்கான அர்த்தம் பழைய ஏற்பாடுல பார்த்தாச்சு, இப்ப புதிய ஏற்பாடுல பாக்குறோம். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமீன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே இந்த உலகத்துக்கு எப்படி ஜீவ ஒளியாக வெளிச்சமாக அவர் வந்திருக்கிறார். தமிழ்ல போட்டுக்கோங்க, வெளிச்சம். இங்கிலீஷ்ல ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், ஜீவ ஒளியாக வந்திருக்கிறார். யோவான் 8:12. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த ஐ ஆம்ங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். அது வந்து யோவான் 6:35 பார்த்தோம். அடுத்தது எக்ஸோடஸ்ல பார்த்தோம், யாத்ராகமம் 3:14 பார்த்தோம். ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிறத பார்த்தோம். மூணாவது பார்க்கிறோம், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், ஜீவ ஒளியாக வெளிச்சமாக வந்திருக்கிறார். நம்ம இப்ப இங்க எல்லாம் லைட் போட்டிருக்குல்ல, இந்த லைட் எல்லாம் அணைச்சிருந்தா இந்த இடம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அப்ப இங்க வெளிச்சம் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வெளியில இருந்து வரோம், என்ன பண்ணுவோம்? லைட் போடுவோம். லைட் போட்ட உடனே ஒரு லைட் போட்டா அந்த பார்ட் வெளிச்சமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபுல் ரூமுக்கு இவ்வளவு லைட்ஸ் போடவே தான் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு இல்லையா? அப்போ இந்த முழு ரூமுக்கும் இவ்வளவு லைட்ஸ் போட்டாதான் வெளிச்சம் வருதுன்னா, உங்க லைஃப்ல ஒரு பார்ட்ல மாத்திரம் ஏசி விட்டீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். நம்ம வீட்டுல எத்தனை ரூம்கள் இருக்கோ அந்தந்த ரூமுக்கு மாத்திரம் இயேசுவை விட 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 அங்கங்க வெளிச்சம் வரும். அப்ப உங்க ஆவி, ஆத்மா, சிந்த, சரீரம், உங்க பேச்சு, உங்க வாழ்க்கை, உங்க நடைமுறை எல்லா இடத்துலயும் நீங்க இயேசுவை அனுமதிக்க அனுமதிக்க ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை நாமத்தினால இருளே போன்னு சொல்லவே தேவையில்லை. வெளிச்சம் உள்ள வந்தா இருள் தானா வெளியில போயிடும். இயேசு உங்களுக்குள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற வாட் எவர் த நெகட்டிவ்னஸ் தான் இருள் இல்லையா, அது எல்லாம் வெளியில போயிடும். உங்களுக்குள்ளயும் சரி, உங்க குடும்பத்துக்குள்ள சரி, நீங்க செய்யற வேலையில சரி, நீங்க செய்யற படிப்பா இருக்கட்டும், இல்ல நீங்க செய்யற ஊழியமா இருக்கட்டும், உங்க பர்சனல் லைஃப்ல கூட இயேசுவை நீங்க எவ்வளவு உங்களுக்குள்ள விடுறீங்களோ, அலோவ் பண்றீங்களோ, அவ்வளவு வெளிச்சம். அப்ப வேதம் சொல்லுகிறது ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்ப அவர் தான் ஜீவ ஒளியா இருக்கிறார். அப்ப அந்த ஜீவ ஒளி உங்களுக்கு வேணும்னா அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வேதத்தை நீங்க தியானிக்கணும், வாசிக்கணும். அப்ப இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்குள்ள என்ன வரும்? வெளிச்சம் வரும். உங்களுக்குள்ள வெளிச்சம் வர வர என்ன ஆகும்? தூக்கம் வெளியில போகும். தூக்கம் வரவங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? ஆமீன், ஸ்தோத்திரம். கண்டிப்பா வெளிச்சம் வர வர இருள் நீங்கி போகும். ஆமீன். சரி, அடுத்தது நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இதோட முடிச்சிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். அடுத்த வாட்டியில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டா எல்லாருமே கரெக்டா எல்லாரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, புரியுது. வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா தேவன் அதுக்கான பலனை நம்ம எல்லாருக்கும் தரதான் போகிறாரு. தொடர்ந்து வருவோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்தது என்னோட கூட யோவான் 14:6, ஜான் சாப்டர் 14:6 ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம திருப்பியும் இது எதுக்காகன்னு பார்க்க போறோம். ஐ ஆம்ங்கிறதுக்காக. ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப். யோவான் 14:6. தமிழ்ல வாசிங்க. இது எதுக்காக இப்ப நான் திருப்பி சொல்றேன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம்ங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றாரு. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் மட்டும்தான் ஜீவன். என்னால் அன்றி ஒருவரும் பிதா கிட்ட வரவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? அப்ப அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் கழிச்சு, அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நமக்கு மரணம் வரும். அந்த மரணம் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க. பாவம் செய்யாம இருக்கணும். நம்ம பாவம் செய்யாம இருந்துட்டாக்க நமக்கு மரணத்திலயும் தப்பிச்சுக்கலாமா? பாவம் மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது ஓகே, அடுத்தது ஓகே.
என்னோட கூட யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்துக்கோங்க. John chapter 3 verse 16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தை அனுப்பினார். என்னவா? நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்ணவங்க தான்? பாவம் பண்ணவங்க தான். ரோமர் 6:23 எடுத்து யாராவது வாசிக்க முடியுமா? ரோமர் 6:23. அதுக்கப்புறம் நான் இந்த வசனத்தை சொன்னா சரியா இருக்கும். ரோமர் 6வது அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. அப்போ என்னவா? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்ம எல்லாருமே பாவத்துலதான் பிறந்தோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. நம்புறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒத்துக்கலாமா? அதை ஒத்துக்கிட்டாதான் இயேசுவை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் சம்பளம் மாறணும்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே இங்க பூமியில செத்து போயிடுவோம். அது ஒரு இது இருக்கு. எல்லாருக்கும் சித்தமான அவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா இங்க நம்ம மரித்தாலும் பிதாவின் இடத்துல போய் சேரும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கார் நம்ம பார்த்தோம் இல்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்றச்சே, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கறச்சே, இயேசுவின் ரத்தத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்படுறச்சே, இயேசுவின் நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப வாசிங்க யோவான் 3:16. 3:16. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை கர்த்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தேவன் என்னவா நம்ம மேல அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறாரு இல்ல. நம்ம பிதாவை எப்படி ஒரு ஹிட்லராவே பாத்துட்டோம்ல. கர்த்தரை எப்ப பார்த்தாலும் எப்படி ஒரு ஹிட்லர் மாதிரி, ஐயோ அவர் அடிச்சிடுவாரு, அவர் ஒதுக்கிடுவாரு. ஆனா வேதம் சொல்லுது அவர் அன்பானவருங்க. நம்ம எல்லாம் கெட்டு போய் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு எப்படியா தன்னோட ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, யார் மேல? உங்க மேலயோ என் பேர்ல இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால திருப்பி டெய்லி பாவம் செய்யணும்னு சொல்லல. நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடும்படி அவரை ஏற்றுக்கொள்றச்சே பாவம் செய்யாமல் இருக்க அவர் உதவி செய்வாரு. உதவி செய்து அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். இன்றைக்கு இதோட போதும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தோம். திரியேக தேவன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பைபிள்னா என்ன, எதுக்காக அந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த வேதாகமத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தேவத்தன்மை உடையவரா இருக்கிறான்னு பார்த்தோம், மனுஷத்தன்மை உடையவரா, அதாவது தேவகுமாரனாவும் இருக்கிறாரு, மனுஷகுமாரனாவும் பிறந்திருக்கிறான்னு பார்த்தோம். அடுத்தது அவர் ஃபுல் மனுஷகுமாரனா எப்படி இருக்கிறான்னு பார்த்தோம். அடுத்தது அவர் ரட்சகராகவும் மெசியாவாகவும் அனாயிட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ங்கிறத பார்த்தோம். அடுத்தது அவர் இருக்கிறாராகவே இருக்கிறார், ஐஎம் ஹூ ஐஎம், அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ட்ரினிட்டி அது பார்த்தோம், திரியேக தேவன் பார்த்தோம். சூப்பர், கர்த்தர்கள் எல்லாருமே நல்லா கவனிச்சிருக்கீங்க, தேவனுக்கே மகிமை. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா நம்ம அவர் பாவத்தை அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார், அவரை இல்லாம நம்ம பிதா கிட்ட போக முடியாது. அப்ப எப்படி அப்படின்னு நம்ம பாக்கறச்சே, அப்ப அவர் தான் நம்மளுக்கு வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சுட்டோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுமோ அவர் எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்படுவோங்கிறத பார்த்தோம். அவரை வெளிச்சமா பார்த்தோம் இல்லையா? சோ இதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இதோட கண்டினியூஷன் நிறைய இருக்கு. அவர் அல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம சொல்லுவோம்ல, அந்த தேன் திகட்டாத தேனா இருக்கும். அப்போ அதை அல்ல குடிக்க குடிக்க எப்படி இருக்கும்? அந்த நதிக்கு தேன் குடிக்க குடிக்க கொண்டாட்டமா இருக்கிறது போல நமக்கு நம்ம இயேசுங்கிற தேனை குடிக்கிறதுல கொண்டாட்டமா இருக்கும். ஆமீன், ஸ்தோத்திரம். இப்போ இதுக்கு அவங்க ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா.
ஆவியானவரே நீர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு ராஜா. இன்றைக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவர், உண்மை அறிந்தவர் ஒருவரும் இல்லை, உண்மை புரிந்தவர் எவரும் இல்லை தகப்பனே. உண்மை அறிந்து கொள்ள, உண்மை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு இன்றைய தினத்துல நீர் பாராட்டின உடைய தயவுக்காகவும் கிருபைக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் நடக்க இருக்கிற அடுத்த கிளாஸஸ்ல ஆவியானவரே நீர் ஆளுக்கு எடுத்துக்கொண்டு ஆண்டவரை சொல்லுகிற எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, கேட்கிற ஜனங்களுக்குள்ள அந்த தாகத்தை ஏற்படுத்தி அதை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை அப்படியே விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தையை அவர்களுக்குள்ள கிரியை செய்ய இயேசுவே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களில் இருப்பதாக, ஆமேன்.